கரசங்கால் பகுதியில் உள்ள காலி மைதானத்தில் தமிழ்நாடு வணிகர்கள் சங்க பேரவையின் 42வது மாநில மாநாட்டில் மாநில தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றினர். அப்போது மாநாட்டில் பேசிய விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் என் மீதும் என் இயக்கத்தின் மீதும் அதிகம் பிரியம் கொண்டவர் தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் நிறுவன தலைவர் வெள்ளையன் அவர்கள். மேலும் அவர் ஏற்பாட்டில் நடக்கும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் திருமாவளவன் கலந்து கொள்ள விரும்புவார் என்று பேசினார். இதைத் தொடர்ந்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், வணிகர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களுக்கு ஆதரவாக மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ள அனைத்து தீர்மானங்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்றும் துணை நிற்கும் என உறுதிபட தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் வணிகர் சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் 1000க்கும் மேற்பட்ட வணிகர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
ஏனெனில் மே 5ஆம் தேதி வணிகர் சங்கம் தொடங்கப்பட்டு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை 42வது வணிகர் தின விழாவை இங்கே மாநில தலைவர் அன்பு சகோதரர் சவுந்தரராஜன் என்ற ராஜா அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் மெஸ்வர் காந்தன் வெள்ளையன் அவர்களே, மாநில பொருளாளர் கண்ணியத்துக்குரிய நியூராயோ பீர் முகமது அவர்களே, உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அண்ணன் முத்தரசன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரும் மக்கள் பிரச்சனையா ஈழ பிரச்சனையா தமிழகத்தில் எழுகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே முதல் ஆளாக வந்து போர்க்களத்திலே ஒரு சிப்பாயாக நிற்கின்ற என்னுடைய அருமை சகோதரர் வேல்முருகன் அவர்களே, ஒரு இளைஞன் எப்படி அரசியலில் வளர வேண்டும் என்று 61 ஆண்டு கால அரசியலிலே இருக்கிறதா? 1964 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்னால் நான் பேசி திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்தது முதல் 30 ஆண்டுகள் திராவிட